எல்லோருக்கும் என் வணக்கம். இன்று நாம quotesandarticles.comல டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதிய த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ் மனதின் அற்புத சக்தி அப்படின்ற புத்தகத்திலிருந்து பார்க்க போற 7வது பாடம். உங்கள் ஆழ்மனது உங்கள் வெற்றியின் கூட்டாளி. வெற்றி என்றால் வெற்றிகரமாக வாழ்வது. நீங்க எப்போ சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உங்களுக்கு பிடித்ததை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் வெற்றி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்பதை கண்டுபிடிங்க. பிறகு உங்க ஆழ்மனதின் உதவியுடன் அதை செய்யுங்க. ஒரு வெற்றிகரமான மனிதனிடம் தன் மனதையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியையும், அதாவது ஆன்மீகத்தையும் குறித்த அதிக புரிந்து கொள்ளுதல் இருக்கும். உங்களால ஒரு குறிக்கோளை தெளிவா கற்பனை பண்ண முடியும்னா அதற்கு தேவையான அனைத்தையும் உங்க அற்புத வல்லமை கொண்ட ஆழ்மனது கொண்டு வரும். உறுதியான தொடர்ந்த கற்பனையின் வல்லமைதான் ஆழ்மனதின் அதிசயிக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருகிறது. உதாரணமாக, உங்களுக்கு பதவி உயர்வு தேவை என்றால் உங்க முதலாளியோ மேற்பார்வையாளரோ அல்லது உங்க குடும்பத்தினரோ உங்களுக்கு வேலை உயர்வு கிடைத்ததினால் உங்களை பாராட்டுவது போல் கற்பனை செய்யுங்கள். இந்த காட்சி தெளிவாகவும் உண்மையைப் போலும் இருக்க வேண்டும். கற்பனையில் அவர்களின் குரலை கேளுங்கள். உங்களின் கையை குலுக்குவது போல காணுங்கள். அதை உண்மையைப் போல உணருங்கள். இதை தொடர்ந்து அடிக்கடி தூங்கும் முன் செய்யுங்கள். அப்போது உங்கள் ஆசை நிறைவேறிவிட்ட சந்தோஷத்தை அடைவீர்கள். நிஜத்திலும் அதை சீக்கிரமாக காண்பீர்கள். பின்வரும் வார்த்தைகளை அடிக்கடி அறிக்கையிடுங்கள். அளவில்லா ஞானத்தை கொண்ட என் ஆழ்மனது எனக்கு தேவையான அனைத்தையும் எப்போதும் எங்கும் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இதோடு கூட வெற்றி என்ற வார்த்தையை உங்களிடம் நீங்களே அடிக்கடி நம்பிக்கையோடும் உறுதியோடும் சொல்லிக் கொள்ளுங்கள். அப்போது உங்க ஆழ்மனது மேலும் உங்களை வெற்றி பெற வற்புறுத்தும். மேலும் பல வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.